Hi and hello everyone. Previous வீடியோல உங்களுக்கு Tkinter என்ன and Geo எதுக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். Oh my god! Wow! இன்னைக்கு நாம அதுல இருந்த ரொம்ப பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் விசிட்டை பத்தி பார்க்க போறோம். அதுதான் லேபிள்ஸ் இன் Tkinter. எஸ், எவ்வளோ இடத்துல நம்ம லேபிள்ஸை வச்சு தான் மீன் பண்ணுறோம். சின்ன எக்ஸாம்பிள், கிளாத் ஷாப் எடுத்துக்கோங்க. அங்கே இருக்க லேபிள்ஸில் பிராண்ட் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம வாங்குகிறோம். எதுக்கு இந்த வீடியோ கூட நீங்கள் நான் போட்ட அந்த லேபிள், அதாவது அந்த டைட்டிலை ஓப்பன் பண்ணி தான் வீடியோ கண்டென்ட்டை பார்க்குறீங்க. அண்ட் இதெல்லாம் விட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்கு போயிடலாம். ஹியர் லேபிள்ஸை நம்ம எவ்வளோ ப்ராப்பர் அண்ட் ஆர்கனைஸாக வச்சுருக்கோமோ அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே லேபிள்ஸை ஹைட் பண்ணக்கூடாது. பிகாஸ் லேபிள்ஸ் எவ்வளோ ரைட் அண்ட் கான்ட்ராஸ்டாக தெரியுதோ அவ்வளோ வியூவர்ஸும் அதுக்கு அட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கும் லேபிள்ஸ். ஆல்ரெடி நம்ம ஒரு டெமோ பார்த்தோம், இந்த Tkinter அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு. அதுவும் லேபிள்ஸை வச்சு தான் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த வீடியோவில் இங்கே நாம் லேபிள்ஸை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி விண்டோஸோட ரெசல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு லேபிள்ஸ் விஷுவலாக தெரியும். இந்த விண்டோஸ் ரெசல்யூஷனை செட் பண்ணுறதுக்கு நாம் ஸ்ட்ரிங் மூலிமா ஹைட் அண்ட் வித்தை பாஸ் பண்ணணும். அதாவது இந்த ரூட் டேபிளோட ஹைட் அண்ட் வித்தை பாஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஹைட் அண்ட் வித்தோட விண்டோ சைஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் ஜியாமெட்ரி. இப்போ நம்ம லேபிள்ஸ்க்கு போகலாம். இப்போ ஆல்ரெடி இருந்த லேபிளை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ விண்டோஸ் ஓப்பன் பண்ணப்போ ஒன்றும் தெரியல. நவ் ஆல்ரெடி பண்ண மாதிரி லேபிள்ஸ்க்குன்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம். அந்த லேபிள்ஸ்ன்ற வேரியபிளுக்குள்ளே நாம் இந்த ரூட் ஃப்ரேமான அந்த விண்டோவை பாஸ் பண்ணுறோம். அண்ட் அதை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம டெக்ஸ்ட்டை வந்து லேபிள் 1ன்னு டிஃபைன் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த ஃபைலை இந்த கோடை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த லேபிள் 1ன்றது மட்டும் விசிபிளாக தெரியும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நான் லேபிளை பேக் பண்ணாமையே நான் இதை ரன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேபிள் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா நம்ம அந்த லேபிளோட பொசிஷனையும் நம்ம அதோட இடத்தையும் சொல்லவே இல்லை அதுக்கிட்ட. அப்படி சொன்னால் தான் அதுக்கு எந்த இடத்துல லேபிள் இருக்குன்றது அதுக்கு தெரியும். ஸோ நாம் இப்போ இந்த லேபிளை பேக் பண்ணி பார்க்கலாம். அப்படி பேக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு லேபிள் தெரியும். இப்போது நம்ம பேக் பண்ணும்போது அது சென்டரில் இருக்குது. இதே நம்ம அதை டைனாமிக்காக பொசிஷன் பண்ணோன்னா கிரிட் யூஸ் பண்ணலாம். இது வந்து லேஅவுட் மேனேஜர்ஸ். இதை பற்றி நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு நாம் பேக் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நான் இன்னொரு லேபிளை க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இந்த லேபிளும் அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் லேபிளுக்கும் செப்பரேட் பேக்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரெண்டு வேரியபிளும் வேறு வேறு அண்ட் ரெண்டு லேபிளும் டிஃப்ரெண்ட்டானது. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு டிஃப்ரெண்ட் லேபிள்ஸ் வந்திருக்கு. அண்ட் அந்த லேபிள் 1 அண்ட் லேபிள் 2 நான் நேம் பண்ணல. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை இப்போ சேஞ்ச் பண்ண உடனே லேபிள் 1 லேபிள் 2 தனித்தனியாக தெரியுது. லேபிளில் வேறு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாம். ஹைட் அண்ட் விட்ன்றது ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸ் இன்க்ரீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லேபிள் 1க்கும் லேபிள் 2க்கும் டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. இது வந்து லேபிள் 1ஓட டிஸ்டன்ஸ். அண்ட் நம்ம இப்போ லேபிள் 1க்கு கொடுத்ததால லேபிள் 2க்கு திருப்பி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா லேபிள் 1 வந்து லேபிள் 2 அடியில் புஷ் பண்ணிடுது. இப்போ அதே மாதிரி நம்ம இதுக்கு விட்டம் கொடுத்தோம்னா இது டிஃப்ரென்ஸே தெரியாது உங்களுக்கு. ஏன்னா சின்னதாக இருக்கும். 2ன்றது ரொம்ப கம்மி, அதனால் 2 டிஸ்டன்ஸில் வந்து கம்மியாக தெரியுது. இதே நம்ம டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண உடனே லார்ஜ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலர், பேக்ரவுண்ட் கலர். அதாவது இந்த லேபிள்ஸ்க்கு நம்ம கலரிங் பண்ணலாம். இந்த லேபிள்ஸை இன்னும் டெக்கரேட்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் பேக்ரவுண்ட் நாம் ஒரு ஹெக்ஸாடெசிமல் கலர், இல்லைன்னா கலர் நேமு, இல்லைனா உங்களுக்கு எந்த விதமான கலர் ஃபார்மேட் கொடுக்க முடியும் இதில் கொடுக்கும். பட் அதர் தென் கலர்ஸ் எது கொடுத்தாலும் இது எரர் சொல்லும். எக்ஸாம்பிள், நான் இப்போ R கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எரர் சொல்லிடுச்சு. இந்த R அண்ட் இந்த F வச்சு ஒரு ஹெக்ஸாடெசிமலில் ஒரு கலரே இல்லை. இப்போ நான் Fக்கு மாத்திரம் ரன் ஆகுது. இப்போ நான் கொடுத்துருக்க கலர் ஒயிட் கலர். அண்ட் நம்ம இப்போது வேறு ஏதாச்சும் ஒயிட் அண்ட் பேக்ரவுண்ட் ஒயிட் மர்ஜ் எடுத்ததுனால வேறு கலர் கூட கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து லைட் கேன் கலர் கொடுக்குறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா லைட் கேன் கலரில் லேபிள் நம்மளுக்கு தெரியுது. இதே நம்ம வந்து என்ன டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணாலும் இது டார்க் ஆக்குறதோ கான்ட்ராஸ்ட் ஆக்குறதோ இது நம்ம வெப்சைட்ஸில் கலர் பிக்கர் மூலிமா அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லேபிள் 2 கூட கலர் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கலரில் தெரியுது. இப்போது கலர்ஸ் மாற்றுற உடனே பேக்ரவுண்டில் இருக்க நம்மளோட ரூட் ஃப்ரேம் கலரையும் மாற்றிக்கலாம். லைக் windows.configure கொடுத்தோன்னா நம்ம இதுக்குள்ளே பேக்ரவுண்ட் கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம இதை அப்புறமா பார்க்கலாம். நான் இப்போதைக்கு பிளாக் கலர் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணோன்னா பேக்ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அண்ட் இந்த 2 லேபிள்ஸும் இப்போது நான் இமேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அதுக்குள்ளே ஒரு இமேஜை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எலிமெண்ட்ஸை பற்றி பார்த்துட்டு அண்ட் தென் இமேஜஸை பற்றி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். பிடின்றது பார்டர், அதாவது பார்டரோட கலரும் இல்லை பார்டரோட சைஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த லேபிளுக்குன்னு ஒரு பார்டர் இருக்கும், அந்த பார்டருக்கு நம்ம இப்போ 10ன்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க லேபிளுக்கும் மேலே இருக்க லேபிளுக்கும் 10 வந்து வித் ஆர் மூலிமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மாதிரி தான் நம்ம இதுக்கு தேவையான பார்டர்ஸ் அண்ட் பார்டருக்குன்னு தனி கலர்ஸ் கூட கொடுக்கலாம். அடுத்து நம்ம கர்சர்ஸை பற்றி பார்க்கலாம். கர்சர்ஸ்ன்றது நம்ம மவுஸ் கீ எடுத்துகிட்டு போய், அதாவது அந்த மவுஸ் பாயிண்டர் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் அந்த லேபிள் மேலே வைக்கிறார். அப்படி வைக்கும்போது அந்த மவுஸோட ஷேப் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாது, பட் நீங்கள் அதை ட்ரைல் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ஷேப் வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்க்ரவுண்ட் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோர்க்ரவுண்ட்ன்றது அந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணி ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் கலர் நேம் ஆர் ஹெக்ஸாடெசிமல் கொடுத்தா போதும், கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் கலர், அதாவது ஹைலைட் ஆஃப் த பேக். இப்போ பேக்ரவுண்டை நம்ம ஹைலைட் பண்ணோன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு திக்னஸ் கொடுக்கலாம், இல்லைனா அதுக்குன்னு ஒரு கலர் கொடுக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் காட்டும். இப்போ நான் இதை வச்ச ஹைலைட் வந்து உங்களுக்கு சரியாக தெரியல, ஏன்னா அதோட விட்த் ரொம்ப கம்மியாக வச்சிருக்கேன். இப்போ நான் அதிகமாக்கின உடனே பார்த்தீங்கன்னா அதோட பார்டர் சைஸும், அதாவது அந்த பார்டர்ஸோட திக்னஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த ஹெவினஸை நம்ம வந்து கலராக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் இப்போதைக்கு இது தேவையில்லை. இப்போது நம்ம இமேஜை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இமேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதோட பாத்தை காப்பி பண்ணிக்கணும். பாத்தை காப்பி பண்ணி டைரெக்டாக பேஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இமேஜ் ஃபைலுன்னு சொல்லி Tkinterக்கு சொல்லணும். அதுக்கு நம்மளுக்கு தேவையான பேக்கேஜ் PIL, பில்லோன்றது ஒரு இமேஜ் ஃபைல் பேக்கேஜ். இங்கே இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இமேஜை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இதை கால் பண்ணி அண்ட் இந்த இமேஜை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் அந்த ஸ்டோர் பண்ண வேரியபிளை நான் வந்து இந்த இமேஜ்ன்ற இந்த பேராமீட்டருக்கு பாஸ் பண்ணணும். அப்போ தான் இமேஜை வந்து Tkinterல ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம அப்சல்யூட் பாத்தையே பேஸ்ட் பண்ணிடுறோம். இதெல்லாம் முடித்து நம்ம ரன் பண்ணால் நம்மளுக்கு இமேஜ்ன்றது தெரியும். இமேஜ் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, எதுக்குன்னா நம்ம ரீசைஸ் பண்ணியிருக்கோம். இமேஜோட ரீசைஸ் வந்து 30x30 வச்சுருக்கோம். இது வந்து ஒரு டியூப்பிளில் பாஸ் ஆகுது. அண்ட் இதை வந்து நம்ம ஆன்டி அனலைசிஸ் என்ற ஆன்டி அலைஸ் மூலிமா இந்த இமேஜ் வந்து ரீசைஸ் ஆகுது. அண்ட் நம்மளுக்கு இந்த எரர் வந்தது காரணம் கூட அதுதான். ஏன்னா ஆன்டி அலைஸ்ன்றது டெப்ரிசியேட்டட். ஸோ நம்ம வந்து இப்போ வேறு ஒரு ரீசைசிங்காக வச்சுருக்கோம். இப்போ நான் இந்த ரீசைசிங்கை சப்போஸ் எடுத்துட்டேன்னா இமேஜ் வந்து கரெக்டாகவே இருக்காது. ஏன்னா நம்ம ரீசைஸ் பண்ணி அந்த இமேஜை அந்த லேபிள்குள்ளே காட்டுற மாதிரி செய்யும். இப்போ நம்ம இமேஜோட ஹைட்டையும் விட்டையும் சேஞ்ச் பண்ணோன்னா நம்மளால் இமேஜை பெருசாகவும் ப்ராடராகவும் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பேடிங். இப்போ நம்ம பேடிங் பண்ணும்போது அந்த ஒய் ஆக்சிஸ் மூலையில் நம்மளால் சின்னதாகவும் பெருசாகவும் ஆக்க முடியும். அதாவது இப்போ ஹைட் அண்ட் விட்த் இருக்கிறதுனால பேடிங் ஒர்க் ஆகலை. சப்போஸ் நான் இப்போ பேடிங்கில் ஆக்சிஸை கொடுத்து எடுத்துட்டேன்னா பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபிட் ஆகுது லேபிளுக்குள்ளே. இதுக்கு நம்ம எந்த வித ரீசைஸும் பண்ண தேவையில்லை. அப்படி ரீசைஸ் பண்ணாலும் அவ்வளோதான். இதோட எல்லா லேபிள் சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸும் பார்த்துட்டோம். இது எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ் தான். அண்ட்
நான் இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். அதில் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா கான்செப்ட்ஸுமே கவர் ஆகிடும். இதோட இந்த கான்செப்ட் முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்டில் நான் உங்களுக்கு பட்டன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்.